கத்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சபைக்கு வரும்போது எப்படி என்னான்னு அங்கே தஞ்சாவூரில் இருந்தோம். நான் துபாயில் ஒர்க் பண்ணுறேன், மார்க்கெட்டிங் மேனேஜராக இருக்கேன். அங்கே ஒரு 23 வருஷமாக இருக்கிறேன். இந்த சபைக்கு வரும்போது என்ன எதுன்னு தெரியல எங்களுக்கு. வந்தவர் அருமையாக சகோதரன், அவர் நல்லா எங்களை ரொம்ப அன்பாக டீல் பண்ணார். அப்புறம் பாஸ்டர் அம்மாவும் ஒரு ஃபேமிலி ஃபீலிங் வந்துருச்சு எங்களுக்கு, டு பி வெரி ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங். என் மனைவிக்கு வந்து உடம்பு சரியில்லை. எப்படின்னா ஒரு 1.5 வருஷமாக வந்து அந்த மயக்கம் அடிக்கடி வரும். அந்த தஞ்சாவூரில் இருந்தப்போ இந்த மயக்கம் வந்து சில சமயம் அன்கான்சியஸ் ஆகிடும். அது என்னன்னு சொல்லி நாங்கள் போய் இஎன்டிகிட்ட காமிச்சோம். இஎன்டி சொன்னாங்க, எல்லா டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பிரெயின் அந்த நியூராலஜிஸ்ட்டை போய் பாருங்கன்னாங்க. பிரெயின் டாக்டர்னு பார்க்க ஒரு லீடிங் டாக்டர் தஞ்சாவூரில் இருக்கார், அவர்கிட்ட கொண்டு காமிச்சோம். அவர் வந்து அதை பார்த்துட்டு ஹார்ட்லேருந்து பிரெயின் போகிறதுல பிளாக் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணோம்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லி டேப்லெட்லாம் சஜஸ்ட் பண்ணார். அந்த ஃபீல்ஸ்லாம் சாப்பிட்டோம். சாப்பிட்ட அப்பயும் ஒரு 6-7 மாதமும் ஒன்றும் சரியில்லை. சம்டைம்ஸ் ரொம்ப அன்கான்சியஸ் ஆகிடும். நான் அப்போ துபாயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் இப்போ 7ஆம் தேதி போகிறேன் திரும்பியும். என்ன செய்கிறதுன்னு தெரியல. பின்ன வந்து அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி அந்த டாக்டர்கிட்ட திரும்பி போனோம். அந்த டேப்லெட்டை வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு சொல்லி லோ இது கொடுத்தாரு. அப்பயும் அதையும் சாப்பிட்டு பார்த்தா அதுலேயும் சரியாகலை. என்ன பண்ணது தெரியல. அப்புறம் புதுக்கோட்டையிலேருந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்தோம். அவங்க வந்து பிரெயினில் ஒரு ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கலாக அந்த சைக்காட்ரிஸ்ட்டை போங்கன்ட்டாங்க. அங்கே போய் அந்த டேப்லெட்டையும் சாப்பிட்டோம், அதுவும் சரியில்லாமல் பின்ன காரைக்குடிக்கு வந்த பிறகு காரைக்குடியில் ஒரு டாக்டர்கிட்ட காமிச்சோம். அவங்க சொல்லிட்டாங்க, ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளம் கிடையாது, காதுலேருந்து பிரெயின் போகிறதுல இஷ்யூ இருக்குது, அதுக்கு டேப்லெட் கொடுத்தாங்க. அந்த டேப்லெட்டும் சாப்பிட்டோம். அதுவும் சாப்பிட்டப்ப அதுவும் க்யூர் ஆகலை. அப்புறம் பாஸ்டர் அம்மாட்டையும் ஒரு சஜஷன் கேட்டோம். அவங்க வந்து ஒரு மதுரையில் ஒரு ஹென்னா ஜோசப்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே கொண்டு காமிங்க, நம்ம சபையில் கூட சிலர் காமிச்சாங்க, நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் அங்கே கூட்டிகிட்டு போனோம். அங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி பாஸ்டர் அம்மாவும் வந்து வீட்டில் வந்து ஜாம் பண்ணாங்க. அப்போ வந்து பாஸ்டர் வந்து சொன்னாங்க ஒரு வார்த்தை. நாங்கள் இப்படி சோஃபாவில் உட்காந்துருக்கும்போது எத்தாப்பில் உட்காந்து சொன்னாங்க. ஸோ ஒரு அன்பிலீவபிள் வேர்டு அது. சொன்னாங்க வந்து, நீங்கள் போங்க, எல்லாமே ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க, நீங்கள் வந்து சாட்சி சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசமான ஒரு வார்த்தை சொன்னாங்க. நாங்கள் வந்து அது எனக்கு அந்த நேரத்தில் ஒரு விசுவாசம் இருந்துச்சு. பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து ஏன்னா ஜோசப் போனோம். ஒரு 4 நாள் அட்மிஷன் போட்டாங்க. போன வாரம்லாம் அங்கே தான் இருந்தோம். அப்போ ஆன்ஜியோ டெஸ்ட்டு அந்த டாக்டரை பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க ஆன்ஜியோ எடுக்கணும். ஆன்ஜியோ எடுத்தால் வந்து ஆன்ஜியோவில் தெரியும் உங்களுக்கு வந்து பிரெயினில் பிளாக் இருந்துச்சுன்னா பிரெயினில் ஸ்டென்ட்டு கொடுப்பாங்களாம். அதே மாதிரி ஹார்ட்டில் பிரெயினில் அந்த அடப்பு இருக்கிறதுனால ஹார்ட்லேயும் அடப்பு இருக்க சான்சஸ் நிறையா இருக்குது, அதனால் ஆன்ஜியோ பண்ணிவிடுவோன்னு சொல்லி ஆன்ஜியோ பண்ணாங்க. ஆன்ஜியோ 4 நாள் அங்கே இருந்துச்சு, அட்மிஷன் போட்டிருந்தோம். ஆன்ஜியோ பண்ணி முடிச்சுட்டு கீழே என்னை கூப்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் கூப்பிட்டு, ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளம் கிடையாது, பிளாக்லாம் ரொம்ப கிளியராக இருக்குது அப்படின்ட்டாங்க. அப்புறம் ஒரு 20 நிமிஷம் கழிச்சு பிரெயினில் அந்த டாக்டர் பார்த்துட்டு அவங்களும் சொன்னாங்க, பாஸ்டர் சொன்ன மாதிரியே எக்ஸாக்ட்லி அப்படியே சொன்னாங்க. எனக்கு அந்த நேரத்தில் பாஸ்டர் சொன்ன வார்த்தை தான் ஞாபகம் வந்துச்சு. நான் யாரையும் ப்ரைஸ் பண்ணுங்க சொல்ல, ஓப்பனாக உண்மையை சொல்கிறேன். நான் அவங்களும் சொன்னாங்க பிரெயினில் ஒரு இஷ்யூவும் கிடையாது, ஹார்ட்லேருந்து பிரெயின் போகிற அந்த வெயின் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது, அதுக்கு வந்து டேப்லெட் கொடுத்தா சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு வெளியில் வந்து கூப்பிட்டது பாஸ்டருக்கு தான் கூப்பிட்டு சொன்னேன். என்றைக்கும் ஆண்டவருக்கு நன்றி பாஸ்டர், நீங்கள் சொன்ன வார்த்தைக்கும் அதன்படி நடந்துருச்சு. எங்களை வந்து இந்த சபை வந்து உண்மையிலே ஒரு ஃபேமிலி ஃபீலிங் வந்துருச்சு எங்களுக்கு. எதுவாக இருந்தாலும் கேட்குறதுக்கு சிஸ்டர் இருக்காங்க, இன்னொரு பிரதர், அவங்க அப்பா அருமையாக நாங்கள் வந்தோன்னே எங்களை டீல் பண்ணாங்க. பாஸ்டர் அம்மா நினச்சி ரொம்ப ஆண்டவருக்கு இன்றைக்கி நன்றி செலுத்துக்கிறோம். கர்த்தருடைய நல்ல நாம் மகிமைப்படுவதாக. இன்னும் தொடர்ந்து பரிபூர்ண சுகம் கிடைக்கவும். என்னுடைய 7ஆம் தேதி நான் திரும்பி பிரயாணப்பட்டு போகிறேன். 2 மாதம் லீவில் வந்தேன்.
எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. அருமையான சபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் வரும்போது திரும்பியும் சொல்கிறாங்க, வரும்போது எப்படா தஞ்சாவூரில் இருந்தேன். நான் 23 வருஷமாக துபாயில் சபையில் இருக்கிறேன். எப்படி சபைன்னு நினச்சேன், நான் நினைத்ததை விட ஆண்டவர் அருமையான இடத்துல கொண்டு வந்து வச்சுருக்காங்க. கர்த்தருக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன். நன்றி, ஸ்தோத்திரம், ஆமென்.